ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கியா மோட்டார்ஸ் பற்றி தான். கியா மோட்டார்ஸ் இன்றைக்கி சோனட் 7 சீட்டர் எஸ்யூவியை இந்தோனேஷியாவில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு இந்தோனேஷியாவில் தான் இந்த மாடல் ரிலீஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாடலுக்கும் இந்தியாவில் இருக்கிற 5 சீட்டர் சோனட்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இதோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சஸ் எல்இடி இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, வாய்ஸ் ரெக்கக்னைசேஷன், யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் கனெக்ஷன், ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, 6 airbags, ABS braking system, EBD and brake assistant, electronic stability control, ESC, hill assistant control and emergency stop signal, rear camera with dynamic parking guide, remote engine start, wireless smartphone charges and tire pressure monitoring system இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இட்டாலியோட ட்ரக் பிஸ்னஸை பற்றி தான். இட்டாலியை இயங்கிட்டு வர எவாக்கோவை சைனா கம்பெனி வாங்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை தடுக்க இட்டாலி அவங்களோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ரீசன்ட் டைமில் சைனாவோட ஆதிக்கம் அதிகமாகிறதுனால யூரோப்பியன் சைடில் இருக்க கம்பெனி எல்லாமே சைனாவோட முதலீட்டாளரால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இதை தடுக்க தான் இந்த மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாமே இவங்க சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்லா இந்தியா பற்றி தான். டெஸ்லா இப்போது டெல்லி, மும்பை, பெங்களூர் இந்த இடத்துல அவங்க ஷோரூம்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டருக்காக இடத்த பார்த்துட்ருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்களோட ஃபஸ்ட்டு மாடல் 3 இந்தியாவில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்லா மோட்டார்ஸை பற்றி தான். சைனாவில் டெஸ்லா மாடல் 3 காரு ஒரு எலக்ட்ரிக் பைக் மேலே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதை ஓட்டின 51 வயசு ஒருத்தர் அதை சரியாக ஆப்ரேட் பண்ணதுனால இந்த கிராஷ் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சைனா டெஸ்லா மேலே செம்ம கடுப்பில் இருக்கிற நிலையில் இப்போது இந்த மாதிரி ஆனது. இன்னும் டெஸ்லா மேலே இருக்கிற கோவம் சைனாக்கு அதிகமாக இருக்குது. காரணங்கள் பார்த்திங்கன்னா டெஸ்லாவில் நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ், பேட்ரி இஷ்யூஸ், அதுவும் இல்லாமல் டெஸ்லாவில் நிறைய கேமராஸ் இருக்குது அண்ட் அதில் ஓட்ட டிரைவர் சேஃப்டிக்காக இந்த கேமராஸ் இருக்குது. இதனால் யூஎஸ்ஏ அவங்கள வேவு பார்க்குறதாகவும் ரீசெண்டாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சைனாவோட மிலிட்ரியில் டெஸ்லாவை பேனும் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆனது சைனாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக இருக்குது. ஃபிஃப்த்து நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் பற்றி தான். டாடா நெக்ஸான் அவங்களோட 4000 சேல்ஸ் மைல்ஸ்டோனை இப்போது கிராஸ் பண்ணிட்டாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதா தெரியுது. சிக்ஸ்த்து நியூஸ் பார்த்தீங்கன்னா மெச்சிலின் டயர்ஸ் பற்றி தான். மெச்சிலின் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3 பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் செல் ப்ரொடக்ஷன், அதாச்சு ஹைட்ரஜன் ஃபியூல் செல், செகண்ட் 3D பிரிண்டிங், தேர்ட் காம்போசிட் மெட்டீரியல். இதனால் அவங்களோட ரெவென்யூ 30% ஆஃப் குளோபல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க டயர் மேனுஃபேக்சரிங் விட்டுட்டு இந்த 3 செக்மெண்ட்லேயும் வரலாம்னு எதிர்பார்க்குறாங்க. ஆல்ரெடி மெச்சிலின் ப்ளஸ் ஃபோர்சியா இந்த 2 பேரோட கூட்டணியில் சிம்பியான்னு சொல்ல ஒரு ப்ராஜெக்டில் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் மாடல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வராங்க. இந்த ஃபியூல் செல்லை வச்சு ஆல்ரெடி இந்த ஸ்டெலாண்டிஸ் ஒரு ட்ரக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த பேட்டரிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க டைமில் இவங்க ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லை ரெடி பண்ணி அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்காக அவங்களோட கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸோட மோகம் அதிகமாகும்னு எதிர்பார்க்குறேன். 7th நியூஸ் பார்த்தீங்கன்னா டொயோட்டா மோட்டார்ஸ் பற்றி தான். டொயோட்டா மோட்டார்ஸோட சப் பிராண்டான லெக்ஸஸ் அண்ட் மிராய் இப்போது ஜப்பானில் 2 காரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 காரில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாச்சு செல்ஃப் டிரைவிங் அண்ட் கனெக்டிங் காராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் டொயோட்டாவோட சாஃப்ட்வேர் ஃபஸ்ட் டெவலப்டு செல்ஃப் டிரைவிங் கனெக்டிங் காராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜப்பான்லேயே அவங்களோட ரைவர் கம்பெனியான ஹோண்டா கார்ஸு ரீசண்டாக ஒரு பார்ஷியலி செல்ஃப் டிரைவிங் காரை டெவலப் பண்ணி ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக டொயோட்டா ஃபுல்லி அட்டானமஸ் செல்ஃப் டிரைவிங் காரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடில் செல்ஃப் டிரைவிங் காரோட முகம் அதிகமாகிட்டே வருது அண்ட் நிறைய கம்பெனிஸ் செல்ஃப் டிரைவிங் காரை டெஸ்ட் பண்ணி ஷோகேஸும் பண்ணி ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ ஃப்யூச்சரில் ஃபுல்லாக செல்ஃப் டிரைவிங் கார்ஸோட ஆதிக்கம் தான் இருக்குன்னு தெரியுது இதுலேயே. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா BMW இந்தியா பற்றி தான். BMWவோட 2021 6 சீரிஸ் GT எடிஷனை இன்றைக்கி இந்தியாவில் 67.9 lakhsக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதை பற்றி முன்னாடி வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அதை போய் பார்க்கலாம். 9th நியூஸ் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட நெக்ஸ்ட் மாடலை பற்றி தான். மஹேந்திரா இப்போது XUV 700 மாடலை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த புது மாடல் 2 இன்ஜின் ஆப்ஷனில் வரப்போதான். டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டுத்துலேயும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் ஆல் வீல் டிரைவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர வேறு எந்த ஒரு டீட்டெயிலும் வெளியே வரல. வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். 10th நியூஸ் பார்த்தீங்கன்னா சுசுகி மோட்டார்ஸ் பற்றி தான். சுசுகி ஒரு புது டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்கமிங் நியூ பைக்கான GSX S1000 பற்றி தான். இதை வர ஏப்ரல் 26 குளோபலாக இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 11th நியூஸ் பார்த்தீங்கன்னா சுசுகி ஹாயபுசா பற்றி தான். ஹாயபுசாவோட நெக்ஸ்ட் வெர்ஷனை இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை பற்றி கம்பெனியோட வெப்சைட்டில் அஃபிஷியல் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி இருந்த ப்ரைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா 1340cc இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின். பவர் பார்த்தீங்கன்னா 188 bhp at 9700 rpm. டார்க் பார்த்தீங்கன்னா 150 Nm at 7000 rpm. இதில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமும் இருக்குது. இதோட ஓவரால் ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 14.9 km/L கிளைம் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ LED ஹெட்லேம்ப், LED டெயின் லேம்ப், LED டர்ன் சிக்னல் லேம்ப், 2-tone பாடி கண்ட்ரோல். இதோட ஃப்ரேம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைட் வெயிட்டை ஈக்குவலாக 50% டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் வந்து 264 kilograms இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 axis IMU சிஸ்டம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆன்டி லிஃப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், ABS, ரைட் பை ஒயர் throttle, இன்ஜின் பிரேக் கண்ட்ரோல், லான்ச் கண்ட்ரோல், ஆக்டிவ் ஸ்பீட் லிமிட்டர், 5 ரைடிங் மோட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கெல்லாம் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 12th நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனை பற்றி தான். ஹார்லி டேவிட்சன் இந்தியாவில் நியூ பேன் அமெரிக்கா 1250 அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் 2 வேரியண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் அமெரிக்கா 1250 ஸ்டாண்டர்ட் எடிஷனும் பேன் அமெரிக்கா 1250 ஸ்பெஷல் எடிஷனும் வரப்போகுது. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 18 lakhsலேருந்து 23 lakhsக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARH அதாச்சு அடாப்டிவ் ரைட் ஹைட் இந்த சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்பெஷல் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டபிள் ரியல் பிரேக் பெடல், செமி ஆக்டிவ் எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன், டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம், வெஹிக்கிள் லோட் கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் சென்டர் ஸ்டாண்ட், அலுமினியம் ஸ்கிட் பிளேட், ஹீட்டர் ஹேண்ட் கிரிப்ஸ், டியூப்லெஸ் ஸ்போக்ஸ் வீல், ஸ்டீரிங் டெம்பர், 5 ரைட் மோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், ரெயின் மோட், ஆஃப் ரோட் ப்ளஸ் மோடும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா 1252cc ரெவல்யூஷன் மேக்ஸ் 1250 லிக்விட் கூல்டு V2 இன்ஜின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 150 PS at 9000 rpm. டார்க் பார்த்தீங்கன்னா 127 Nm at 6750 rpm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வண்டிக்கான ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். 13 நியூஸ் பார்த்தீங்கன்னா MV அகஸ்தா புதுசாக 2 மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பர் வெலோசி அண்டு சூப்பர் வெலோசி S. இது ஒரு மிடில் வெயிட் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக். இதோட இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா 798cc இன்லைன் 3 சிலிண்டர் 12 வால் இன்ஜின். பவர் பார்த்தீங்கன்னா 145 bhp at 13000 rpm. டார்க் 88 Nm at 10100 rpm. இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமும் இருக்குன்னு சொன்னாங்க. இதில் பை டைரக்ஷனல் குயிக்கர் ஷிஃப்டரும் இருக்குது. இதோட டாப் ஸ்பீடு 240 km/h. இதோட ஹார்ட்வேர் கிட் பார்த்தீங்கன்னா 43 mm மரிசோசி அப்சைட் டவுன் ஃபோக் அட் ஃப்ரண்ட்லேயும் சாசிஸ் மோனோஷாக் அட் ரியர்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிரேக் வைஸ் பார்த்தீங்கன்னா 320 mm டூயில் ஃப்ரண்ட் டிஸ்க்கும் 220 mm ரேடியஸ்க்கும் இருக்க சொல்லியிருக்காங்க.
இதோட ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் வெலோசி 18.29 லேக்ஸ்க்கும் சூப்பர் வெலோசி எஸ் 20.85 லேக்ஸ்க்கும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 14th நியூஸ் கவாசக்கி பற்றி தான். கவாசக்கி இந்தியா சில மாடல்களுக்கு 50,000 வரை டிஸ்கவுண்ட் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் அவங்களோட எல்லா மாடலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் சொல்லிட்டு இருந்த டைமில் ஃபார் லிமிடெட் பீரியட்ஸுக்கு மட்டும் இந்த 50,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. இந்த மந்த் April 30 வரைக்கும் மட்டும்தான், அதுவும் கவாசக்கி டீலர்ஷிப்பில் மட்டும்தான். என்னென்ன மாடல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வால்கன் எஸ், வேர்சி 650, W800, நிஞ்சா 1000 SX அண்ட் KLX சீரீஸில் தான். யாராச்சும் வாங்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கூடிய சீக்கிரம் போய் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். என்னென்ன மாடல் எவ்வளோ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். 15th நியூஸ் ராயல் என்ஃபீல்டை பற்றி தான். ராயல் என்ஃபீல்டு அவங்களோட மீட்டியார் 350 மாடலை யூஎஸில் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அவங்களோட மாடலான ஹிமாலயன், இன்டர்செப்டார் 650, கான்டினென்டல் GT 650 எல்லாம் யூஎஸ் மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால யூஎஸில் ரீசேல் ஆகவும் எதிர்பார்க்குறாங்க. லாஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹோண்டா மோட்டார் சைக்கிள். ஹோண்டா ஒரு புது பேட்டன்ட்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது எலக்ட்ரிக் மினி பைக்காக தான். அந்த டிசைனை பார்க்கும்போது அதோட சேசி புது மோனோகோக்யூ ஸ்டைலில் இருக்கிறதாகவும் தெரியுது. இந்த வண்டி இந்த இயரில் நடக்க போகிற டோக்கியோ மோட்டார் ஷோவில் டிஸ்ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி மோட்டார் ஷோவில் ஷோகேஸ் பண்ணியிருந்த குரோம் சொல்லப்படுற வண்டியிலேருந்து இன்ஸ்பயர் ஆனதும் தெரியுது.